இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் உங்கள் எல்லோரையும் துணிகரமாக முன்வர நான் வாழ்த்துகிறேன். இதற்கு துணிவு, இருதயத்தில் ஆழ்ந்த சமாதானம் தேவை. கண்டனன்ற சிந்தனைகள் அங்கே இங்கே எல்லாத்தையும் மனதில் போட்டு உழைத்து கொண்டு தடுமாறின நிலையில் உள்ளவர்களும் விடுதலை அடைய வேண்டும். அவர்களும் திடபலம் கொண்டவர்களாக கம்பீரமாக புறப்பட்டு வர வேண்டும். கம்பீரமான குதிரைகளை ஆயத்தப்படுத்தும் புரட்சிகம். பங்கெடுங்கள். உள்ளே உள்ளவன் பரலோகவாசி, வெளியே மறுதலித்து வெளியே அலைந்து திரிகிற ஆத்மாவும் மன்னிக்க வேண்டும். நரகவாசிகள். அதான் உலகம். அதிலிருந்து விடுதலை பெறத்தான் இந்த புரட்சிகம், சமாதான சத்தியம் இங்கே கொடுக்கப்படுகிறது. நான் ஊக்கமாக உங்களுக்கு வாசித்து தருகிறேன். நீங்கள் சமாதானத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராட்சியத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. பொல்லாத மனிதர்கள் அல்ல, பொல்லாத ஆவிகளிடத்தில், பிசாசின் ஆவிகளிடத்தில் மனிதர்கள் பிடிக்கப்பட்டு விட்டார்கள். அதனால் அவர்கள் செய்வதறியாமல் செய்கிறார்கள். கடைசியில் ஆக்களுக்கு முன்பாக அடி வாங்குகிறார்கள். கட்டி இழுத்து கொண்டு போய் எல்லாம் அடிக்கிறார்கள். அது எல்லாற்றிற்கும் மேலானதொன்று அறிவு, ஞானம். அப்படி செய்கிறவனும் நரகவாதி. ஒரு குற்றம் செய்த குற்றவாளியை எவன் அடித்து துன்பப்படுத்துகிறானோ அவன் 7 மடங்கு பாவம் செய்கிறான். ஏனென்றால் அவன் ஒரு குற்றவாளியை அடிக்கிறான். இதை கேட்கிற அத்தனை பேரும் நீங்கள் விழித்தெழுங்கள். அந்த பாவம் 7 மடங்கு உங்கள் வீட்டு வாசல்களில் படுத்திருக்கும். காரணம், நீங்கள் ஒரு பாவியை, ஒரு குற்றம் செய்து, எந்த குற்றமாயிருக்கட்டும், அவனை நீங்கள் அடித்து துன்பப்படுத்தினால் அதற்கு வேற வழி உண்டு. எது தெரியுமா தண்டனை மனிதனுக்கு? மனம் திரும்புதல், உலகத்தை விட்டு வெளியே வருதல், பாவத்தை விட்டு வெளியே வருதல், மனம் திரும்புதல். முடியுமா? இதை நாங்கள் சொல்லும் போது கேட்கிறவர்கள் எப்படி ஓடி போகிறார்கள் தெரியுமா? ஏன்? அவர்கள் பாவத்தை விரும்பியே ஓடி போகிறார்கள். அவர்களுக்கு யாராவது கர்ம பாவங்களை செய்ய வேண்டும். இவர்கள் அவர்களை கட்டி வைத்து அடிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் சம்பளம் நரகம், நரகத்தின் சம்பளம் இரட்டிப்பான நரகம். இப்படியே போய்கொண்டிருக்கும். விழித்தெழுங்கள். விழிப்புணர்வு. இந்த புரட்சிக கம்பீரம் இல்லாதவர்கள் மிகவும் வருத்தமான வழிகளினால் போய்கொண்டிருப்பார்கள். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அறிவாள்களை கைகளில் எடுத்துக்கொண்டு புறப்படுங்கள். அது ஆசீர்வாதமாக மாறும். இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஆத்மாவும் நரகத்திற்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இரவும் பகலும் பிரார்த்திப்பது ஒரு மனிதன். இந்த உலகத்தில் ஆதி தொடக்கம் அந்தம் வரைக்கும் எந்த காலத்திலிருந்து மனிதர்கள் உருவாகினார்கள்? எங்களுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார், எங்கே இருந்தார்? நாங்கள் இங்கே இருக்கிறபடினால் அவர் அங்கே இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் வந்தபடியினால் நாங்கள் சுழல் காட்டில் அடிபட்டு வந்தவர்கள். ஆனால் கிறிஸ்துவில் எவன் தொடப்படுகிறானோ அவன் நிலைக்கல்லாக நிறுத்தப்படுகிறான். அவனுக்கு வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. அவன் வார்த்தைகள் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல் புறப்படும். அது மக்களை ஆசீர்வதிக்கும். அவர்களை பாவத்தின் பிடியிலிருந்து வெட்டும், வெளியே எடுக்கும். அதுதான் அந்த அறிவாள், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுவதாக. இப்பொழுது தீர்மானியுங்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கப் போறீர்கள் என்று சொல்லி. பிள்ளைகளை பெற்று கொண்டிருப்பது வேதத்தில், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படாததொன்று. கொள்வனவு விற்பனவு, பெண் கொள்வது பெண் எடுப்பது. பூமியினுடைய இனப்பெருக்கத்தை மக்கள் செய்வதால் அந்த இனப்பெருக்கம் நேராக பாவத்தின் வலைகளுக்குள்ளாகவே போய்கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம், புரட்சிக ஞானம் ஒரு மனுஷனுக்குள் வந்து மனம் திரும்புதலுக்கு உட்பட்டால் மாத்திரம்தான் அவன் விடுதலையாக்கப்பட்ட
பூரண பிள்ளையாக அந்த பிள்ளை மாறுகிறது. இதுவரைக்கும் அந்த பிள்ளை படாத பாடுகளை கண்டு பெரிய படிப்பு, இது உலக உள்ள ஒரு 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 பல்கலைக்கழகத்தில் போய் படித்து முடித்து போட்டு நான் படித்து முடித்து விட்டேன் என்று வந்துவிட முடியாது. இது தேவனாலும் பரிசுத்தாவினாலும் போதிக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளையானது, அந்த ஆத்மாவானது அதை சுத்தமாக கேட்டு விளங்கி கொள்ள வேணும். இது பள்ளி படிப்பு புள்ளி குதவாது. அதிலிருந்து இதை பெற முடியாது. இது ஞானம். அதனால் தேவனுடைய பாத்திரத்தில் பங்கெடுக்க முடியும். மெய்யான தேவதூதர்களோடு அலசி ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு இதை சொல்ல முடியும். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியிலே சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். களைகளுக்குள் அம்பிட போறீர்களா? களைகளோடு சேர்த்து சுட்டரிக்கிற கூட்டத்திற்குள் பங்கெடுக்க போறீர்களா? இலுமினாட் இந்த கூட்டம், இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிற, இந்த கூட்டத்திலிருந்து வாங்கப்பட்ட பொருட்களை, விக்கிரக பொருட்களை, பொன்னுகளால், பொருள்களால், நகைகளால் வீடுகளை சேமித்து வைத்திருக்கிறது இலுமினாட்டின் பங்கு. அது பங்கிட்டு ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் தரமபிதா வெளிச்சமாக ஒரு வார்த்தை சொன்னார். பணக்காரன் பரலோகராட்சியத்துக்குள் பிரவேசிப்பது ஊசி வாயிலில் ஒட்டகம் நுழைவதற்கு ஒப்பாயிருக்கும் என்று சொல்லி. ஊசி என்றால் தைக்கிற ஊசி அல்ல, அதில் உள்ள ஓட்டை அல்ல. ஊசி வாசல் என்று சொல்லுவது எருசலேம் கதவு இரவு 6 மணிக்கு பிறகு பெரிய வாசல் கதவு பூட்டப்பட்டு சிறிய வாசல் கதவு திறக்கப்படும். அந்த சிறிய வாசல் கதவில் வியாபாரங்கள் நடக்காது. ஒட்டகங்கள், பொதிகள், சுமைகளோடு ஒட்டகங்கள் உள்ளே போக முடியாது. ஆனால் ஒற்றையாக, வெறுமையாக அந்த ஒட்டகம் அதற்குள்ளே போக முடியும். அதாவது எல்லாம் இறக்கி வைக்கப்பட வேண்டும். அங்கே கொள்வனவு, கொடுப்பனவு, விற்பனவு, இனப்பெருக்கம், பெண் கொள்வது, பெண் எடுப்பது, சீதனம் பார்ப்பது, சீதனம் பேசுவது, சொத்து பத்துக்களை எழுதுவது, மாற்றி எழுதுவது, அங்கே எதுவும் இருக்கலாகாது. அப்படி இருக்கிறவன் இலுமினாட், நரகத்தில் பங்கெடுக்கிறான். திட்டம் தெளிவாக சொல்லப்படுகிறது. திட்டம் தெளிவான வார்த்தைகள் இப்பொழுதுதான் புறப்படுகிறது. என்னை தெரியும், என்னை ஆண்டவர் எப்படி தொட்டு எப்படி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்பது எனக்கும் தெரியும், தேவதூதர்களுக்கும் தெரியும். அதனால் நான் சொல்லுவதை நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் பயப்படுவீர்கள். காரணம், உங்கள் கூட்டத்தில் உள்ளவர்களே கொலை செய்து விடுவார்கள். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் அனுப்பலாம், எப்படியாவது அனுப்பலாம். என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் யார் என்பது எனக்கு தெளிவாக தெரியும். என்னை ஆண்டவர் எப்படி ஏற்பாடு செய்தார், எப்படியான இடத்தை ஆயத்தப்படுத்தினார், எப்படி கொண்டு வந்து சேர்த்தார், நான் எப்படி பிறந்தேன். தாயின் மரணம் முதல் வந்தது. நான் பிறக்க முதல் என் தாய் மரணத்தை கண்டால், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வந்து என்னை 10 வருடங்களுக்கு பின் என் தேவனிடத்தில் கேட்டு என்னை பூமிக்கு கொண்டு வந்தால், நான் வந்த காரியத்தை நான் சரியாக செய்வேன். கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். நான் மிகுந்த சமாதானத்தோடு இருக்கிறேன். நான் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்தேன். அப்பொழுது உலகத்தில் உள்ள வெறுப்பை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். வெறுப்பு என்றால் எப்படிப்பட்ட வெறுப்பு தெரியுமா? பாவத்திற்கான வெறுப்பு. உலகத்தை நான் நேசிக்கிறேன், மக்களை நான் நேசிக்கிறேன். அவர்களுக்காகவே இதை நான் சொல்ல வந்திருக்கிறேன். இன்னும் தெளிவாக பெற்றுக்கொள்ளுங்கள். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராட்சியத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து, இடரலாக இருக்கிற காரியம், நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் தேவதூதர்களுடைய வழிநடத்தலுக்கு இடரலாக உள்ள காரியம்தான். நாங்கள் கெட்ட மார்க்கங்கள் செய்ய மாட்டோம், ஒரே ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டி அல்ல ஒரே ஒரு ஆணை ஒரு திருச்சபைக்கு போய் முதலாவது ஞான ஸ்நானம் எடுக்கிறது, அங்கே போவதே அங்கே வாழ்க்கையை கட்ட, இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வாங்கி உலகத்தை கட்ட, இலுமினாட்டை கட்ட, சாத்தானிய ஒற்றைக்கண் அடையாளம் கொண்ட இலுமினாட்டை கட்டி எழுப்புவதற்கு, அவர்கள் தரும் தங்க பதக்கங்களை வாங்குவதற்கு, அவர்கள் கைகளால் கொடுக்கப்படுகிற கெட்டித்தனமான காரியங்களை, டேலண்ட்ஸ், அந்த டேலண்ட் விலை உயர்ந்த முத்துக்கள், உங்களிடத்தில் உள்ள முத்துக்கள், உங்களுடைய டேலண்ட்டுகள். ஒரு வியாபாரி, வைர வியாபாரி என்ன செய்வான் தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனங்கள் நீங்களும் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். அந்த முத்துக்கள் இருக்கிற பொன்னுகள், மூக்குச்சிகள் எல்லாவற்றையும் விற்று அந்த வைரத்தை வாங்கி கொள்ளுவான். அந்த வைரம் தான் இது. நாங்கள் எங்களுடைய டேலண்ட்டுகள், எங்களுடைய காரியங்கள், எங்களுக்கு தந்த எல்லாவற்றையும் நாங்கள் அதிலிருந்து விடுதலை அடைந்து
அவற்றை ஒதுக்கி நாங்கள் இதில் எங்களுடைய மூளையை நாங்கள் தியானிக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிள்ளைகளை பெறுவீர்கள், பிள்ளைகளை நீங்கள் நுள்ளுவீர்கள், கிள்ளுவீர்கள். அங்கே அவன் அப்படி செய்கிறான், அந்த மெடல் எடுத்திருக்கிறான், அந்த தங்கப்பதக்கம் எடுத்திருக்கிறான். எதற்காக? காலின் கீழே போட்டு அதை அப்பாலே போ சாத்தானே என்று இப்பவே மிதித்து விடுங்கள், இப்பவே அதை மிதித்து விடுங்கள். ஆனால் உங்கள் பிள்ளையை இதுக்கு நேராக தேவன் வழிநடத்தில் இருந்து நீங்கள் அந்த பிள்ளையினுடைய மூளையை உடைத்து நாசத்துக்கும் அழிய போகிற, சுட்டரிக்கப்பட போகிற, தேவதூதர்களால் கொளுத்தி எரிக்கப்பட போகிற இலுமினாட்டுக்கும் நேராக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை திசை திருப்புகிறீர்கள். இப்ப விளங்குதா? யார், எந்த சபை, யார் உங்களுக்கு இதை சொல்லி வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். நரகலோகத்தில் என்ன இருக்கும்? கண்ணீர், அழுகை, பற்கடிப்பு, சமாதானம் இல்லை. அங்கே அவன் அப்படி வாழுகிறான், இவன் இப்படி வாழ்ந்தான், நாங்கள் எல்லாம் அழிந்து வந்து நிற்கிறோம். ஏனென்றால் உயிரோடு இருக்கும் போதே இப்பவே உங்களுக்குள்ளவெல்லாவற்றையும் மனசால் அழித்து உங்களை ராஜ்யத்தில் சமாதானத்துக்குரியவர்களாக உங்களை உயர்த்தி கொள்ளாவிட்டால், எந்த சிறுமையானதொன்று உங்களை விட்டு பறிபோன போதும் எல்லாம் இழந்து போனதை போல மனம், ஆத்மா, ஆவி நரகலோகத்தில் சுத்தி திரியும். அதை தேடிக்கொண்டு அழுது திரியும். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாங்கள் இருக்கிறோமே என்ற அறிவு, ஞானம் அங்கே மடங்கப்பட்டிருக்கும். சகல வேதங்களும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது துறவகம். தவம், தவம் வந்து மதம் அல்ல, மதம் வந்து மனித இரத்தம் குடிக்கும் குருதி புனல் என்று அறியுங்கள். கடவுள் நிர்மூலன், பரிசுத்தமானவர். அவர் மதங்களில் தங்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை. மதங்களில் இரார். அங்கே மதங்களில் இருந்து ஆட்சி செய்வது இலுமினாட், சாத்தானியம். ஏன் ஒற்றை கண் அடையாளம் இலுமினாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் ஜூதர்களின் கண்களை பறித்து அவர்கள் ஒற்றை கண் அடையாளத்தை தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். உங்களுக்கு அது வேணுமா? அந்த பாவத்தில் ஒரு பொருள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் பாவிகள். வீட்டை இன்றே சுத்தம் செய்யுங்கள். கடவுள் தரட்டுக்கும், ஒரு சிறுமியானதொன்றை தரட்டுக்கும். இந்த சின்ன பிள்ளை எனக்கு செய்து வந்தது, குழந்தை பாவமற்றது. சின்ன காரியங்களில் பங்கெடுங்கள். தங்கங்களாலும் நகைகளாலும் உங்களை தேடி திரட்டி அதை பார்க்கும் போதே பிசாசாக காண்பிக்கப்படுகிறது. நான் அப்படியானவர்களை கண்டபோது கைகளை காட்டி அப்பாலே போ சாத்தானே, உனக்கு அதிகாரம் இல்லை என்று நான் சொல்லிவிடுவேன். சொல்ல வேண்டிய வார்த்தை அப்பாலே போ சாத்தானே. அதை நீங்கள் உங்கள் வாய்களில் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் இருக்கட்டுக்கும். அவர்களுக்கு அதை ஒரு கொஞ்சம் இருக்கட்டுக்கும். ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டவர்கள் கேட்கும்போது நீங்கள் துணிந்து மன மகிழ்ச்சியோடு கொடுத்து விடுங்கள். கொடுப்பதற்காக வைத்துக் கொள்ளுங்கள். அது கர்த்தர் அறிய வேண்டும். அது கர்த்தர் கண்ணுக்கு முன்பாக அபிஷேகமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மனம் அதை குறித்து பயத்தோடு இருக்க வேண்டும். நான் பாவம் செய்து விட்டேனா என்ற பயத்தோடு இருக்க வேண்டும். அக்கினியில் நடக்கிறார்கள் அல்லவா? அக்கினியை கொட்டி தணல்களை கொட்டி தணல்களில் எல்லாம் பாய்ந்து நடக்கிறார்கள் அல்லவா? கிறிஸ்துவின் பிள்ளைகள் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் அங்கே சமாதானத்தையும் காண வேண்டும். இப்ப புரிகிறதா மனம் திரும்புதல் என்றால் என்ன, உண்மையான மெய்யான நிலை என்றால் என்ன என்பது புரிகிறதா? கடைசியில் களைகளைப் போல சுட்டரிக்கப்பட போற மரணத்தின் பிடியில் சுத்தி கொண்டிருக்கிற சுழல் வட்டத்தில் உள்ள ஆத்துமாக்களை விடுதலையாக்க கதைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அன்பு கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் இருக்கிறவற்றை பங்கிட்டு கொடுத்து விடுங்கள். அப்படியாவது இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறேன். நீங்களும் கொடுக்கிறவர்களாக, பிராணிகளை, பிள்ளைகளை காப்பாற்றுவர்களாக மாறுவீர்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லப்பட வேண்டியது இந்த சத்தியம். உலகத்தில் பிள்ளைகள் ஏற்கனவே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குள்ளே கட்டாய கல்யாணம், கட்டாய பிள்ளை பெறு. இது கடவுளுக்கு தகுமா, ஆகுமா? ஏன் பிள்ளைகள் தேவ சகோதர பாசமுள்ள பிள்ளைகளாக ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வாழ பழக்க கூடாது? அங்கே நித்திய சமாதானம் இருக்கும். அவர்கள் மாமிசத்தில் விழும்போது நெஞ்சு நொறுங்கி போம். நீங்கள் நினைக்கிறீர்கள் கல்யாணத்தை கட்டி கொடுத்து விட்டால் எல்லாம் சரி என்று. அங்கே அவர்களுடைய முதல் இரவிலேயே அவர்களுடைய இதயம் சுக்கு நூறாக நொறுங்கிவிடும்.
அந்த பெண் உடல், அவளுடைய நிலை, பிறகு கற்பம், பிறகு பிள்ளைகள், பிறகு வேதனை, பிறகு கண்ணீர், இப்படி வரும்போது அங்கே தளர்வு, அங்கே எல்லாமே தளர்ந்து விடும், நிலைமை தளர்ந்து விடும். அங்கே கண்ணீர் தான் இருக்கும். அதுக்கு பிள்ளைகளுக்கு போட்டு கிள்ளல் தான். நீ ஓடு, குதிரை மாறி ஓடு, அங்க போய் அதை பிழைத்து அள்ளி கொண்டு வா, இந்த பக்கத்தால் கதவு திறந்திருக்கும், போய் பார், அங்கே கேட்டுப்பார், இங்கே வேலை கேட்டுப்பார். இது விழித்தெழுந்தவர்கள் செய்ய மாட்டார்கள், விழித்தெழாதவர்கள் மட்டும்தான் செய்வார்கள். திரும்பவும் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த சபைகளில் கூட உள்ளவர்கள் விழித்தெழாதவர்கள் என்று வேதம் உறுதியாக சொல்லுகிறது. அங்கே செத்த கிரியைகள் உள்ளது. நான் உன்னோடு பேச உன்னிடத்தில் வருகிறேன், உன் கதவை திற, நான் உன்னோடு போசிப்பேன் என்று சொல்லுகிறார் தேவன். சபைக்கு அல்ல, தனியொரு மனிதனுக்கு. தனியொரு மனிதன் மனம் திரும்பினால் மக்கள் விடுதலை அடைவார்கள். அங்கே மாற்றம் உண்டாகும், அங்கே புரட்சி உண்டாகும், தெய்வீக புரட்சி உண்டாகும். மக்களே, தெய்வீக புரட்சி உண்டாகும். விழித்தெழுங்கள், கிளம்பி வாருங்கள். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. புதையல், நிலத்தில் புதைக்கப்பட்ட புதையலுக்கு ஒப்பாயிருக்கிறதாம். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் என்றால் என்னவற்றை? எல்லாவற்றையும் தான். டேலண்ட், உங்களுக்கு இருக்கிற கெட்டித்தனங்கள், படம் வரைதலில் உள்ள கெட்டித்தனங்கள், என்னிடத்தில் எல்லா டேலண்ட்களும் எனக்கு ஆண்டவர் தந்தார். நான் ஆண்டவனை தெரிந்து கொள்ள போது இந்த டேலண்ட்கள் எல்லாம் என்னை விட்டு அழிந்து போனது. அப்பொழுது நான் மிக மகிழ்ச்சியாயிருந்தேன். குறைந்து போனது. அதை இட்டு நான் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறேன். மற்றவர்கள் என்றால் அழுது நாசமா போய்விடுவார்கள். ஐயோ, எனக்கு முந்தி அப்படி டேலண்ட் இருந்தது, இப்படி டேலண்ட் இருந்தது, இப்போ அது போய்விட்டதே என்று. உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி மகிழ்ச்சி அடைய உன் இருதயம் அங்கே திறக்கப்படவில்லை. இது எங்களை திறந்து கொள்வோமாக. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். உங்களுக்குள் எல்லாவற்றையும் விற்று, எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து, கர்த்தருடைய வார்த்தைகளில் முழு நோக்கமாயிருந்து இந்த சத்தியத்தை முடிந்தவரை பக்குவமாக மக்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அணுகுமுறை சரியாக இருக்க வேண்டும். பிழையாக போனால் பைத்தியகாரர் போல்தான் இருக்கு உலகம். கொலை செய்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் பாவிகள் இல்லை, கொற்றப்பாளிகள் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், தள்ளப்பட்ட தூதர்களினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இதை சொல்ல போகிறோம். எத்தனை ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஐயோ, இரத்த சாட்சியாக போய்விட்டார்கள். இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம். செத்தால் சங்குதான் இருந்தா நல்லம். கொலை செய்யப்படக்கூடாது. வடிவில்லை. முட்டாள்தனமாக போய் கொலை செய்யப்படுவதா எவ்வளோ அசிங்கமான காரியம். அதெல்லாம் வேண்டாம். அப்படியான காரியங்களிலிருந்து உங்களை நீங்கள் விடுத்துக்கொள்ளும். சில பேர் தாங்கள் மற்றவர்களை கொலை செய்யப்படுவதற்காகவே, ஊழியர்களை போல, பெரிய ஊழியர்களை போல கொலை செய்யப்படணும் என்றதற்காகவே கத்திக்குளறி அடி வாங்கி கொண்டு வருகிறார்கள். எல்லாத்தையும் நிறுத்துங்கோ, எல்லாத்தையும் நிறுத்துங்கோ. எல்லாம் பாவத்தின் பிசாசின் குத்தி முறிதல் தான். எல்லாத்திலும் இருந்து விடுதலைக்கு வாருங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் ஒரு வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை தரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். இப்பொழுது திட்டம் இதல்ல, இது ஒரு உவமை. இப்பொழுது எல்லோரும் ஆகப்படுவார்களாக, எல்லோரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அபிஷேகப்பட பண்ணுவார்களாக. வலையை மறுவளம் போடுங்கள். அங்கே சேர்க்கப்பட்ட மீன்கள் எல்லாமே தூக்கி எறியப்படாத பெருமதி நிறைந்த பரலோக முத்துக்களாக, பரலோக பிள்ளைகளாக வந்து சேர்வார்கள். இதுதான் எங்களுடைய போராட்டம். கிறிஸ்துவுக்குள் தேவ சமாதானத்திற்கான போராட்டம். இது தேவனுக்கு உயர்ந்த உகந்த பரிசுத்த வழி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். தொடர்ந்து ஜெபிக்கிறேன், தொடர்ந்து உங்களுக்காக வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். ஆமேன். பரிசுத்த முத்தங்கள்.